வணக்கம். நான் தான் உங்க சௌமியா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இது வந்து முருகருக்கு பர்த்டேக்கு முன்னாடி நாள் டியூஸ்டே நைட்டு தான் இந்த விளாக் எடுத்துட்டு இருந்தேன். நைட்டு டின்னர் எல்லாருமே ரெடி பண்ணிக்கிட்டு இட்லி வச்சிருந்தேன் டின்னருக்கு. அண்ட் பாப்பாவுக்கு பால் ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நாளைக்கு வந்து வைகாசி விசாகம். ஸோ இதுதான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் கேட்குறேன். ஆக்சுவலா இது வந்து என்னன்னு எனக்கு தெரியவே இல்ல. நான் சும்மா ஃபோன வந்து ஆன் பண்ணேன். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ண உடனே ஒரு ரீல்ஸ் வந்துச்சு. அந்த ரீல்ஸில் நாளைக்கு வந்து புதன்கிழமை இந்த மாதிரி முருகருக்கு படைக்கணும், அவரு அவதரிச்ச நாள் அப்படின்ட்டு சொல்லி போட்டிருந்தாங்க. அது பார்த்தோன்னே எனக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. சரின்ட்டு அதுக்காக அவருக்கு பிடிச்ச ஸ்வீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கந்தர்ப்பம் அப்படின்ட்டு அது எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரிசி எடுத்த கப்பில் அந்த நல்லா ஃபுல்லாக கொட்டிடணும். அதில் கொஞ்சம் அது தள்ளணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த தள்ளினது தான் உளுந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் நான் அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி பார்த்தேன் அது எப்படி பண்ணுறது என்னன்ட்டு. இப்போ நம்ம தள்ளி எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த அரிசி அளவுக்கு உளுந்து வந்து இதில் ஆட் பண்ணணும். நான் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பை பத்திரமா வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் தான் நம்ம ஸ்வீட்டும் ஆட் பண்ணணும், அதில் தான் நம்ம வந்து இந்த உளுந்து ஆட் பண்ணணும். ஸோ நான் எவ்வளோ தள்ளி அரிசி தனியாக வச்சுருந்தனோ அதை அந்த அளவுக்கு உளுந்தும் ஆட் பண்ணிட்டேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் நம்ம ஊற வச்சிடலாம். காலையில் 7:30 மணிலேருந்து நல்ல நேரம் சொன்னாங்க. 7:30 to 9 நல்ல நேரம். அதுக்குள்ளே படைச்சிடலாம். அதுக்காக நான் நைட்டே வந்து ஊற வச்சுட்டேன். ஸோ 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஊற வச்சு ஒரு பக்கம் வச்சிடலாம். ஸோ நைட்டு டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படுத்துட்டேன். அண்ட் காலையில் எழுந்ததுக்கப்புறமா ஆக்சுவலாக இப்பயும் மழை வந்து விட்டு விட்டு தான் பேஞ்சிட்டே இருந்தது. சரி ஓகேன்ட்டு கொஞ்சம் சன்லாம் வர ஆரம்பித்ததுக்கப்புறமா என்னோடய ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி வேலைன்னு பார்த்தீங்கன்னா வீடு துடைச்சிட்டு திரும்ப எல்லாமே பண்ணணும், அது மட்டும்தான். அண்ட் இங்கே 4 லிட்டர் வாட்டர் பிடிச்சி வச்சுருக்கேன். அதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம், பட்டை, ஏலக்காய் அண்ட் கிராம்புலாம் போட்டு வச்சுருக்கேன். அண்ட் ரெயின் டைமாக இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் தண்ணி தாகம் எடுக்கிறதே இல்லை. நானாக ஞாபகம் வச்சுட்டு வந்து குடித்தாதான் உண்டு. ஸோ அப்படி தான் இருக்குது. ஸோ ப்ளைன் வாட்டராக இறங்காது அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் வார்மான வாட்டர் குடிச்சுப்பேன். அதுக்கப்புறம் இந்த தண்ணி குடிச்சுப்பேன். அப்படி தான் வந்து அப்படியே தண்ணியை வந்து ஞாபகம் வச்சு குடிச்சிட்டே இருப்பேன். காலையில் வார்ம் வாட்டர் தான் ஃபஸ்ட்டு எடுத்துப்பேன். அதை குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோலம் போடுறதுக்காக வந்துட்டேன். டியூஸ்டே அதுக்கப்புறம் ஃப்ரைடே. ஸோ இந்த மாதிரி நாளில் கலர் கோலம் போட்டால் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இன்றைக்கி வந்து முருகருக்கு பர்த்டே அப்படின்றதுனால சரி ஓகே இன்றைக்கும் கலர்ஃபுல்லாக ஏதாச்சும் ஒரு கோலம் போடலான்னு சொல்லிவிட்டு எனக்கு அந்த டைமில் என்ன தோணுதோ அந்த கோலத்தை வந்து அப்படியே போட்டுருவேன். கலர் கூட அப்படி தான். ஸோ எனக்கு அந்த டைமில் என்னெல்லாம் தோணுதோ அதை அப்படியே இன்க்ளூட் பண்ணுவேன். ஆனால் எனக்கு சின்னதாக விடுறத விட பெருசாக விடுறது தான் ரொம்ப பிடிக்கும். பட் ஆனால் கொஞ்சம் கால்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது தன்யஸ்ரீ தூங்கிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அவங்கள தூங்கிட்டே இருக்கிற கேப்பில் தான் நான் வந்து இந்த வேலைலாம் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க அப்பா எழுந்து அதுக்கப்புறம் மற்ற வேலை எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அவர் வீட்டை தொடச்சி கொடுத்துருவாரு. நமக்கு வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சாமி இது படத்தை எல்லாத்தையுமே புதுசாக பூலாம் போட ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஸோ இன்றைக்கி வந்து மாலை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ முருகருக்கு வந்து மாலை போடலாம் அப்படின்றதுக்காக. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் கோவிலில் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னா அவங்க முருகர் கழுத்தில் அந்த மாலையை போட்டுட்டாங்கன்னா அது இன்னமும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். அது ஏன்னே எனக்கு தெரியாது. அண்ட் இன்றைக்கி பர்த்டே அவருக்கு இதெல்லாம் படைக்கணும் இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியவே இல்லை சீரியஸாகவே. அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் பார்க்கும்போது எல்லாரும் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. எல்லாருக்கும் தெரியுது போல் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு சீரியஸாகவே அது தெரியவே இல்லை. இதுக்கு நிறையா சின்ன சின்ன ஸ்டோரிஸ்லாம் நிறையா சொல்லிகிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அவர் அவதரித்த நாள் அப்படின்னு சொன்னாங்க. எதுவாக இருந்தாலும் சரி அவருக்கு படைக்கிறது தான் செம்ம ஹாப்பியாக இருக்கும். அண்ட் நான் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரதுக்குள்ளே நீங்கள் வந்து மாலை வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகேன்ட்டு அவங்களும் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த மாலையை வந்து ஃபோட்டோக்கு வச்சிட வேண்டியதான். என்னோடய ஃபோட்டோ வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக தான் இருக்கும். அதனால பெரிய மாலையை வாங்கி அதை அப்படியே சாமிக்கு போட்டாச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாலையோட இந்த மாலை வச்ச உடனே அந்த வீடு ஃபுல்லாக அந்த ஒரு ஸ்மெல் வரும். அந்த வாசனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோவிலில் இருக்கிற மாதிரி ஒரு வாசனை வரும். அது எனக்கு மட்டும் அந்த ஃபீல் வருதான்னு எனக்கு தெரியல. அந்த கோவிலுக்குள்ளே போன உடனே ஒரு வாசனை வரும்ல, அந்த மாதிரி இந்த மாலை வீட்டுக்குள்ளே வந்தோடனே அந்த ஒரு வைப் கிடைக்கும், செம்மையாக இருக்கும். அண்ட் அதனால சரின்ட்டு ஆக்சுவலாக நாங்கள் வந்து சாக்லேட் மாலை ரெடி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி ஓகே அதுக்கப்புறம் அதை எப்படி பண்ணுறதுன்னு நமக்கு தெரியாது, அதை பண்ணால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அதனால் ஆனால் அவரோட பர்த்டே இந்த மாதிரி கிருத்திகை நாள் அதுக்கப்புறம் சஷ்டி இந்த மாதிரி நாள்லாம் ஸோ நல்லா கஷ்டப்பட்டு உழைப்பாங்கல்ல. ஸோ அவங்களுக்கு நீங்கள் வந்து அன்னதானம் மாதிரி கொடுக்கறது இல்லைனா அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணுறது இதில் ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்கள். ஸோ சிறந்த தானத்திலே
கடவுளுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அது வந்து ஒரு அன்னதானமாக இருந்தால் நல்லது. ஸோ நல்லா கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு உங்கள் கையால் முடிஞ்சதை எவ்வளோ வேணாலும் கொடுங்க. நைட்டு ஊற வச்ச அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறிடுச்சு. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் மிக்சியில் தான் போட்டு அரைச்சிக்க போகிறேன். ஸோ என்கிட்ட கிரைண்டர் கிடையாது. சரி, நான் கொஞ்சமாக தான் எடுத்திருந்தேன். இது எப்படி வரும், எப்படி டேஸ்ட் இருக்கும், எதுவுமே எனக்கு தெரியாது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு அரைச்சிக்க போகிறேன். இது வந்து திக்காக தான் அரைக்கணுமா? நீங்கள் எப்பயாச்சும் கிருத்திகைக்கு படைக்கிறீங்க, இல்லை செவ்வாய்க்கிழமையில் சாமிக்கு படைக்கிறீங்கன்னா இதை செஞ்சு படைச்சு பாருங்கள். நான் வந்து 4 ஏலக்காய் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இல்லை தேங்காவும் போடணும்னு சொன்னாங்க. அப்போ வந்து எனக்கு மறந்துடுச்சு. ஆனால் நீங்கள் தேங்காய் இருந்ததுன்னா தேங்காய் கூட கொஞ்சம் துருவி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டியாக மாவை எடுத்துக்கணும். இதை விட கட்டியாக இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன். பிகாஸ் நானும் கொஞ்சம் தண்ணியாக அரைச்சிட்டேன். ஏன்னா தண்ணி இல்லாமல் அரைக்கவே முடியல. கிரைண்டராக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி இல்லை சின்னதாக ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வானலில் நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இதை யூஸ் பண்ணிவிட்டு திருப்ப இந்த எண்ணெயை வந்து வெஜ்ஜு ஏதாவது சமைக்கிறீங்கன்னா அதில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம மாவு நல்லா கிண்டிட்டு உப்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் எந்த கப்பில் ரைஸ் எடுத்தோமோ அதில் 3/4 கப் அளவுக்கு ஸ்வீட்டை எடுக்கணும். நான் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன், நாட்டு சர்க்கரை வெல்லம், அந்த வெல்லம் தான் எடுத்திருக்கேன். ஸோ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வெல்லம் போட்டோடனே கொஞ்சம் தண்ணியாக ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் வந்து கல் மண் எதுவும் இருக்காது. நான் டேரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் வந்து பாகு மாதிரி காய்ச்சிக்கணும், இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சின்ன ஸ்பூன் அளவில் ஒன்று ஊற்றினாலே நல்லா அதிரசம் மாதிரி நல்லா பெருசாக வரும் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நான் எப்படி வரும், என்ன சைஸில் ஊற்றணும்னு தெரியாதுன்றதுனால நான் பெருசாக அந்த கரண்டி ஃபுல்லாக மொண்டு ஊற்றிட்டேன். அதனால அது ரொம்ப பெருசாகிடுச்சு. நீங்கள் வந்து சின்ன ஸ்பூனில் சின்னதாக ஊற்றி எடுக்கலாம். அதே மாதிரி இது ஒன்று போடுறீங்கன்னா ஒன்று வெந்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் அடுத்ததே நீங்கள் இதில் ஆட் பண்ணணும். இல்லைனா வந்து ஒட்டிக்கும், உங்களுக்கு ஒழுங்காக வராது. இதுவே எனக்கு தண்ணியாக இருந்ததுனால அடியில் போய் ஒட்டிக்குச்சு. நான் மெதுவாக வந்து அந்த கரண்டி வச்சு அதை திருப்பி விட்டுட்டு இருந்தேன். ஸோ அதனால் நல்லாவே இருந்தது. டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட்டாக ஒரு உளுந்த வடை சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு டேஸ்ட்டு. நான் வந்து சாமிக்கு படைச்சிட்டு ஃபர்ஸ்ட்டு இது தான் கொஞ்சம் சாப்பிட்டேன். அதனால் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சா மட்டும்தான் அந்த உள்ளார இருக்க மாவும் நல்லா வெந்து வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு 2 வந்து நான் வேக வைக்கும் போது நடுவில் வேகவே இல்லை. ஸோ நான் பண்ண மிஸ்டேக் எல்லாமே உங்ககிட்ட சொல்லிடுறேன், அதனால் சொல்கிறேன். அதுக்கப்புறம் சின்னதாக ஊற்றி நல்லா வேக வச்சதுக்கப்புறமா சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கு வந்து நல்லா ஒரு அதிரசம் மாதிரி தான் இருந்துச்சு. இது பேர் வந்து கந்தர்ப்பம். நம்ம அப்பம் சொல்லுவோம், எண்ணெயில் ஊற்றி எடுக்கிறது. இது வந்து கந்தர்ப்பம். ஸோ அவருக்கு பிடிச்ச ஒரு ஸ்வீட் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் முருகருக்கு படையல்லாம் சாத்துறீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு தெனமாவு அதில் வெல்லம் நெய் போட்டு வச்சாலே அதை அவர் ஏற்றுப்பார் சொல்லுவாங்க. இல்லையா உங்கள் கையில் என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சு படைச்சாலே அவர் ஏற்றுப்பார். அதனால் இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும்னு கிடையவே கிடையாது. நம்மளால் என்ன முடியுமோ அதை அவங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்க அதை அழகாக ஏற்றுப்பாங்க. நம்மளோட உள்ளமும் சரி நம்மளோட செய்கையும் சரி நல்லா இருந்துச்சு அப்படின்னா நம்ம லைஃப்பில் நல்லாவே இருப்போம். அதனால் எது பண்ணுறதா இருந்தாலும் ஒரு 100 தடவை யோசிச்சு பண்ணுங்கள். எது சொல்கிறதா இருந்தாலும் உங்கள் வார்த்தையை நல்ல வார்த்தையாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் இதெல்லாமே தான் நம்மளோட லைஃப்பை வந்து டேர்னிங் பாயிண்டில் இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால் பார்த்து ஹாப்பியாக இருங்க. இதெல்லாம் படைச்சி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து வீட்டில் தான் இருந்தோம். கோவிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு உடனே அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கோவில் போகலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ மாலை வாங்கிட்டு வரும்போதே அவர் என்ன பண்ணார்னா, தன்யாவுக்கு வந்து இடியாப்பம் பிடிக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இடியாப்பம் தேங்காய் பால் அதே வாங்கிட்டு வந்துட்டாங்க. சரின்னு சாப்பிட்டுட்டு நம்ம கோவில் போக வேண்டியதான். அண்ட் இங்கே பாண்டிச்சேரிலன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல மட்டும்தான் வந்து முருகர் டெம்பிள் இருக்குது. இன்றைக்கி நான் போனது வேறு ஒரு முருகர் டெம்பிள், நான் எங்கன்னு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா தான் தன்யஸ்ரீ வந்து எழுந்தாங்க. எழுந்ததும் அப்பாவும் பொண்ணும் 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. ஸோ 2 பேரும் அடம் பிடிச்சி சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அவளை குளிப்பாட்டி ஃப்ரெஷ் ஆக்கி கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்ச உடனே அவங்களுக்கு பசி எடுத்துக்கிச்சு. சரி ஓகேன்ட்டு ஃபர்ஸ்ட் அவங்கள சாப்பிட்றதுக்கு உட்கார வச்சாச்சு. ஸோ எப்பயுமே சாப்பிடும்போது வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டா அது ஒரு செம்ம ஃபீல் இருக்கும். ஸோ ஐ எம் ரியலி மிஸ் தட். அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு கிளம்பியாச்சு. நான் காலையிலே குளிச்சுட்டு புடவை தான் வியர் பண்ணியிருந்தேன். இந்த புடவை வந்து நான் இன்ஸ்டாவில் தான் ஒரு பேஜில் வாங்கியிருந்தேன். அதே மாதிரி என்னோடய பர்த்டேவுக்கு வியர் பண்ண சாரீ தான் நான் வியர் பண்ணியிருந்தேன். அண்ட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஆல்மோஸ்ட் ஓவர். ஸோ அவங்கள வந்து மேக்கப் பண்ணி தலைலாம் சீவி கொண்டெல்லாம் போட்டு பூ வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஒரு 10:30 போல் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. எப்பயுமே நான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க முருகர் டெம்பிள் போவேன். ஆனால் இன்றைக்கி எப்படியும் எனக்கு தெரியும் அங்கே செம்ம
செம்ம க்ரௌடாக இருக்கும், சாமியை வந்து பீஸ்ஃபுல்லாக பார்க்க முடியாது அப்படின்றதுனால. ஸோ நாங்கள் அப்படியே வந்து இங்கே நெல்லித்தோப்பு சிக்னலில் இருந்து ரயில்வே கேட் பக்கம் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அங்கே ஒரு முருகர் டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிளுக்கு தான் இன்றைக்கி நம்ம போக போகிறோம். அங்கேயும் நல்லா சாமி அழகாக இருந்துச்சு. வீடியோலாம் என்னால் எடுக்க முடியல, ஆனால் அவ்வளோ முகம் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. சரி ஓகேன்ட்டு அந்த கோவிலுக்கு தான் போகிறதுக்கு கிளம்பியாச்சு. அண்ட் எந்த சாமியாக இருந்தாலும் சரி, எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, நம்ம பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்டோன்னா நம்ம அன்னைக்கு டே செம்மையாக இருக்கும். அண்ட் இதெல்லாமே ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஹாப்பியாக பார்த்துக்கிற ஒரு விஷயம், அவ்வளோதான். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் பண்ணணும்னு அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதே போல் நான் நிறையா விலாக் ஷேர் பண்ணும்போது நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, உங்கள் லைஃப் வந்து வேறு மாதிரி பார்க்க நல்லா இருக்குது அப்படின்ட்டு. எல்லாருக்குமே எல்லா கஷ்டமும் இருக்கும், எல்லா லைஃப்லேயும் எல்லா ஹாப்பினஸும் இருக்கும். அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னு பொறுத்து தான் லைஃப்பை ரன் பண்ணுறதே இருக்கும். நான் காட்டுற இந்த 20 நிமிஷத்தில் என்னோடய லைஃப்பை உங்களால் புரிஞ்சிக்கவும் முடியாது. அதே மாதிரி எல்லாரோட லைஃப்பும் வேறு மாதிரி. ஸோ வேறு கிளாக் தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் நமக்குன்னு ஒரு டைம் வரப்போ அந்த கிளாக் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இந்த ரயில்வே கேட் தாண்டினதுக்கப்புறம், அதாவது அன்னை சிவகாமி ஸ்கூல் அந்த சந்து இருக்குல்ல, ஸோ அந்த பக்கமாக வந்தோன்னா அந்த ரயில்வே கேட் வரும். அந்த கேட்டை தாண்டினதுக்கப்புறமா இந்த முருகர் டெம்பிள். இந்த டெம்பிளை நாங்கள் நிறையா தடவை கிராஸ் பண்ணி போயிட்டு வந்திருக்கேன். பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் வந்து போனது. ஆனால் சாமி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாகவும் அண்ட் அந்த முருகரோட அழகு இருக்கும்ல, ஸோ அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்னதாக ஒரு விநாயகர் ஒரு சிலை வச்சுருந்தாங்க. அண்ட் வெத்தலை பாக்கு பழம் எல்லாமே அங்கே போயிட்டு நான் அங்கே வாங்கிப்பேன். மோஸ்ட் ஆஃப் அங்கே கடை வச்சுருக்கவங்க கிட்டே வாங்கிப்பேன். அது என்னவோ எனக்கு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போக மாட்டேன். அவங்கக்கிட்ட போய் வாங்கினா அது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும்னு நானே யோசிச்சுப்பேன். அது என்னென்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் கோவிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சுற்றி வந்துட்டு இருந்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா அறுபடை வீடு முருகரோட சிலை எல்லாமே இங்கே இருந்துச்சு. எல்லா சாமியோட சிலையும் உருவ சிலையாக செஞ்சு வச்சுருந்தாங்க. அண்ட் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. எல்லா சாமியும் ஒரே இடத்துல பார்க்குறதுக்கு அவ்வளோ மனசு செம்மையாக இருந்துச்சு. இங்கே பக்கத்தில் யாராச்சும் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஒரு கோயிலை விசிட் பண்ணி பாருங்கள். பக்கத்துலேயே வந்து கந்த சஷ்டி கவசம் வந்து கல்லில் செதுக்கி வச்சுருந்தாங்க. அண்ட் இந்த மாதிரி விசேஷமான நாளில் நீங்கள் அது படிச்சிங்க அப்படின்னா உண்மையாகவே அவ்வளோ அவ்வளோ மனசு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்து நின்று படிங்க. ஸோ நானும் அங்கே போய் நின்று படிச்சுட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரத்தில் தன்யஸ்ரீ வந்து வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தா. அண்ட் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நான் அங்கே படிச்சுட்டு இருக்க கேப்பில் இவங்க தேங்காய்லாம் உடச்சி சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தாங்க. அண்ட் தன்யா அப்பாவுக்கு வந்து பர்த்டே வரப்போகுது. சரி ஓகே, அதுக்காக அவருக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே கோவில் முடிச்சுட்டு நாங்கள் உடனே அங்கே போயிட்டோம். இந்த கோவில் உண்மையாகவே செம்மையான பாசிட்டிவ் வைப் தான். ஸோ இங்கே இருக்க வேர்ட்ஸு, சாமியோட சிலை அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே நல்லா இருந்தது. இதுதான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வந்திருந்தேன். ஆனால் நல்லாவே இருந்துச்சு. அன்றைக்கிட்டே எங்களுக்கு உண்மையாகவே நல்லாவே இருந்தது. அண்ட் இந்த கோவில் வந்து நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து கேட்டிருந்தாங்க இது எங்கே இருக்குது அப்படின்ட்டு. இது வந்து எனக்கு கரெக்டாக அட்ரஸ் தெரியல, ஆனால் நான் சொன்னது இதுதான், இந்த நெல்லித்தோப்பு அந்த சிக்னல் அந்த ரோடு தான் இது. ஸோ கண்டிப்பாக யாராச்சும் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம். அண்ட் நேராக வந்து போத்தீஸ் போயிடலாம், ஃபேண்ட் அதுக்கப்புறம் ஷர்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் பண்ண ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, தன்யஸ்ரீயை கூட்டிகிட்டு போனது தான். அவள் வந்து கொஞ்ச நேரம் கூட அமைதியாகவே இல்லை. எது எடுத்தாலும் இது பாருங்கள், இதை பாருங்கள், அதை பாருங்கன்னு அவளை நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் தூரமாக தள்ளிட்டு போய் நிற்க வச்சுட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கலாம், அவங்க தாத்தாக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்டே இருந்தால் அவங்க அப்பா வந்து டென்ஷனே ஆகிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நாங்கள் அங்கே ஒரு ட்ரெஸ் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு ஒரு டிஷர்ட் வந்து எடுக்கிறேன்னு சொல்லி தன்யஸ்ரீ தான் எடுத்துகிட்டு இருந்தா. அதுவும் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். இந்த விலாக் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கும் டெய்லியும் வீடியோ போடணுன்னு தான் ஆசையாக இருக்குது. பட் ஆனால் எனக்கு சுத்தமாக டைமே இல்லை. உங்களோட கமெண்ட்ஸு கூட என்னால் ரிப்ளை கொடுக்கவே முடியல. கொஞ்ச நேரம் டைம் கிடச்சா படுக்கலாம் போல் இருக்குது. அப்படி தான் இருக்குது உடம்பு. அண்ட் கண்டிப்பாக நான் எல்லாரோட கமெண்ட்ஸுக்கும் ரிப்ளை கொடுத்துட்றேன். ஸோ ரியலி சாரி. அண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க யாராக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஹார்ட்லி வெல்கம். அண்ட் ஸோ நாங்கள் செலக்ட் பண்ணது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிஷர்ட், அதுக்கப்புறம் ஒரு ஜீன் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா அவளை அமைதியாக்குறதுக்காக ரொம்ப நாளாக வந்து இந்த பெல்ட் கேட்டுகிட்டே இருந்தா, இடுப்பில் போடுறது. அதை வந்து கேட்டே
இருந்தா சரி ஓகேன்னு சொல்லிட்டு கீழே போயிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு உண்மையாகவே. அண்ட் 450 ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 450. அதுலேருந்து நல்ல ரேஞ்சாக இருந்துச்சு. அவளுக்கு வந்து இந்த பட்டுப்பாவாடைலாம் போடும்போது இடுப்பில் போட்டால் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் பெரியவங்களுக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நல்லாவே இருந்தது. அவளுக்கு நான் ஒன்று மட்டும் சூஸ் பண்ணி அவளை சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. அண்ட் ஸோ நாளைக்கு வேறு ஒரு விலாகில் பார்க்கலாம். அண்ட் தென் டேக் கேர் அண்ட் சேஃபாக இருங்க. பாய். அண்ட் கண்டிப்பாக ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. உங்களோட டேவை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.